மர்ம நபர்களால் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என் பிள்ளைய கொன்னவங்களை உடனடியா கைது செய்யுங்கன்னு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் மடையூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த முருகேஷ் அப்படின்றவரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடை பக்கத்துல இருசக்கர வாகனத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்களாம். அப்போ அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை கொடூரமா கொலை செய்திருக்காங்களாம். மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையிலும் முருகேசன் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவருடைய உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. முருகேசனை கொலை செய்த நபர்களை உடனடியா கைது செய்யணும் அப்படின்னு அவருடைய உறவினர்களும் கிராமத்தினரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மதுபான கடையால தான் இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மூடப்பட்டிருந்த மதுபான கடையை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை தொடர்ந்து இந்த பதட்டமான சூழ்நிலையை அறிஞ்ச புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, அதுக்கப்புறமா புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆலங்குடி டிஎஸ்பி கலையரசன் தலைமையில இப்போ அந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.